قال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خير خلق محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் மாதம் பாடத்தொடரில் நாங்கள் இன்றைய தினம் 15வது நாளாக அடைஞ்சிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தப்படக்கூடிய சில சட்டத்திட்டங்களை நாங்கள் படிப்போம். முதலாவது கேள்வி, ஜக்காத்துல் ஃபித்ருடைய சட்டம் என்ன? அதாவது ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டம். இப்போ ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய சட்டம் என்னென்றால் அது வாஜிபன்னு நாங்கள் விளங்கணும். அதாவது கட்டாயமாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு இபாதத்தை இந்த ஜக்காத்துல் ஃபித்ர். அப்போ ஜக்காத்துல் ஃபித்ர் ஒருத்தர் செய்யாமிக்கிறது சொன்னாண்டால், கொடுக்காமிக்கிறது சொன்னாண்டால் அவர் பாவியாக மாறுவார்ன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓடும். இதுக்குரிய ஆதாரம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய சிறியவர், பெரியவர், ஆண், பெண், அடிமை, அதே போல சுதந்திரமாக இருக்கக்கூடியவங்க, இந்த எல்லா விதமான நபர்கள் மீதும் ஈச்சப்பழத்தில் ஒரு அளவு அல்லது வாட்கோதுமை, அதாவது பார்லி, இந்த உணவிட ஒரு அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்துல் ஃபித்ராக கடமையாக்கிக்கிறாங்க என்றதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அதே நேரம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பெருநாளுடைய தொழுகைக்கு வெளியாக சொல்றதுக்கு முந்தி நிறைவேற்றுமாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏவிக்கிறாங்கன்றத இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய சிறியவங்க, பெரியவங்க, ஆண், பெண், அடிமை இல்லாதவங்க எல்லாருக்கும் கடமையாக்கிக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லைன்றதை நாங்கள் விளையக்கணும். அப்போ எல்லாருக்கும் உரிய கடமைத்தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர். அதே போல முஸ்னத் அஹ்மத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஜக்காத் என்ற இபாதா, அதாவது எங்களுக்கு தெரியும் பொதுவான ஜக்காத், எங்களுடைய பணத்துல இருந்து நான் கொடுக்கக்கூடிய ஜக்காத் இருக்கிறேன். இந்த ஜக்காத் எங்களுக்கு கடமையாகிறதுக்கு முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஏவியுள்ள ஜக்காத் என்னென்றால் அது ஜக்காத்துல் ஃபித்ர் என்றதை இந்த சஹாபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஜக்காத்துல் ஃபித்ருக்கு பிறகுதான் அடுத்த ஜக்காத்தை வந்து இஸ்லாத்தில் கடமையாக்கிறன்றதை இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அது கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஒன்றுன்றதை இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, அதே போல இமாம் இப்னுல் முன்திர் ரஹிமஹுல்லாஹ் போல உலமாக்கள் வந்து ஏகோஃபித்த கருத்து இருக்கிறதாக சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இது ஏகோஃபித்த ஒரு கருத்து ஒன்று, இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அப்போ இது வாஜிபான ஒரு விஷயம்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓடும். ரெண்டாவது கேள்வி, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கறதால அதுல இருக்கக்கூடிய நுட்பம், அதாவது அது மூலமாக என்ன நாடப்படக்கூடிய விஷயம், அதுல உள்ள தத்துவம் என்ன, நாங்க எதுக்காக வேண்டி இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்குறோம் என்று கேட்டா இது சம்பந்தமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி காட்டிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் சுனன் அபீ தாவூத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நோம்பாளி அந்த நோம்பு பிடிச்சிட்டு செஞ்சிருக்கக்கூடிய வீணான காரியங்கள், வீணான பேச்சுகள், அதே போல பாவமான ஹராமான செயற்கள், சரி, அதாவது வீணான அதே போல பாவமான ஆபாசமான எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நோம்பாளியோட சுத்தம் செய்யக்கூடிய ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கிக்கிறாங்க. அதே நேரம் ஏழை மக்களுக்கு உணவாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கிக்கிறன்றதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் மூலம் எங்களை விளங்கிக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியமா 2 நோக்கங்களை சொல்லி காட்டுறாங்க. முதலாவது, நோம்பாளி நோம்புடைய மாசத்துல செஞ்சிக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்கள், தேவைக்கில்லாத விஷயங்கள். அப்ப நாங்க நோன்பு பிடிச்சிட்டு நிறைய பாவங்கள் செஞ்சிக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். நாங்க சில விஷயங்களை வந்து கவனம் இல்லாம இருந்திக்கும். அப்ப அந்த அடிப்படையில நாங்க செஞ்சுள்ள சின்ன பாவங்கள் நிறைய இருக்கும் நோம்பு பிடிச்சிட்டு. அந்த மாதிரி பாவங்களுக்கு எங்களுக்கு சுத்தம் செய்யக்கூடியதாக, எங்களை வந்து அதாவது இந்த பாவத்திலிருந்து எங்களை காக்கக்கூடிய ஒரு குற்றப்பரிகாரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கிக்கிறது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதே போல 2வது நோக்கம், இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் மூலமாக ஏழை மக்களுக்கு ஒரு உணவாகவும், அதாவது பெருநாளுடைய தினத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் உண்டு. அப்ப அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறையாக அந்த ஏழை மக்களும் அந்த சந்தோஷத்துல வந்து அவங்க பங்கு கொள்ளணும் என்ற நோக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு ஒரு உணவாக
இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கிக்கிறத இந்த ஹதீஸ் மூலமாக விளையும் கொள்ளலாம். அப்போ முக்கியமான 2 நோக்கங்கள் இருக்கிறத இது மூலமாக எங்களை விளையும் கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு நாங்கள் செஞ்ச பாவங்களுக்கு ஒரு குற்ற பரிகாரம், அதே போல் ஏழை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்கிறார். 3வது கேள்வி, யார் மீது இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகிறார்? அதாவது யாருக்கு இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை என்று எடுத்துக்கொண்டாண்டா, அதாவது நாங்கள் விளையும் கொள்ளணும் ரமதானுடைய மாசத்துல கடைசி நாள், அதாவது 29 நாள் சில சொன்னா அது 29 நாள், அல்லது 30 நாள் சில சொன்னா 30 நாள். அப்ப இந்த கடைசி நாள்ல சூரியன் மறைறத, அதாவது மகரிப அடைஞ்சு கொண்ட உசுரோடி இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை எடுத்து நாங்கள் விளங்கி கொள்ள போகணும். அதாவது ரமதானுடைய மாசத்துல கடைசி நாள்ல இருக்கக்கூடிய மகரிப அடைஞ்சு கொள்ளக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இது கடமை. அப்ப அந்த மகரிபுடைய நேரத்துக்கு முந்தைய ஒருத்தர் மௌத்தா போடுறேன்னு சொல்லி சொன்னா அவருக்கு வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை இல்லை. அப்ப மகரிபுடைய நேரம் வரக்காட்ட யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை எடுத்து நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்ப இந்த விஷயத்துல எல்லா உலமாக்களும் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறாங்க. அப்ப இமாம் இப்னு ருஷ்த் ரஹிமுல்லா வந்து அவங்களுடைய பிதாயத்துல் முஜ்தஹித் என்ற கிதாப்லையும், அதே போல இமாம் இப்னு குதாமா ரஹிமுல்லா அவங்களோட அல் முகனி என்ற கிதாப்லையும் இதுல ஏகோபித்த கருத்திக்கிறதா சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அடிமை இருந்தாலும் சரி, சுதந்திரமாகக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும் சரி, சின்ன புள்ளா இருந்தாலும் சரி, பெரிய வயசுல மூத்த ஒருத்தராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதே கடமை தானதை நாங்கள் விளங்கி கொள்ள போகணும். 4வது கேள்வி, ஒரு காஃபிரோண்டு மேல ஒரு காஃபிரோண்டுக்கு இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகுமா என்று கேட்டா, காஃபிரோண்டுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை இல்லைன்றதை நாங்கள் விளங்கிக்கணும். அப்ப இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு கடமை என்றது ஜக்காத்துல் ஃபித்ர். அப்ப இந்த விஷயத்துல இமாம் இப்னு குதாமா ரஹிமுல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதாவது ஒரு காஃபிர் உண்டு சுதந்திரமான ஒருத்தராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு காஃபிர் உண்டு ஒரு அடிமையா இருந்தாலும் சரி, அவருக்கு கடமை இல்லை. அப்படித்தான் இமாம் இப்னுல் முந்தர், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், அதே போல சவுதியுடைய உலமா சபையுடைய ஃபத்வாவும் இதுதான் என்றுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள போகணும். 5வது கேள்வி, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அதாவது ஒரு எஜமானுக்கு அவரோட அடியானுக்கு கொடுக்கறது கடமையா என்று கேட்டாண்டா, உலமாக்களுடைய பேச்சில நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா ஆக பலமான கருத்து அது கடமைன்னு தான் நாங்கள் விளங்கிக்கிறோம். அதாவது ஒரு எஜமானுடைய கீழே அடிமை ஒன்றிக்கிறேன் சொல்லி சொன்னா அந்த அடிமைக்கும் வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. அப்ப அது அந்த எஜமான் தான் அந்த அடிமைக்குரிய அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கணும்னு நாங்கள் விளங்கிக்கொள்ள போகணும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ஒரு அடிமை ஒன்றுக்கு எந்த விதமான சதக்காவோ அதாவது கொடுக்கணுமென்ற எந்த விதமான ஒரு பொறுப்பொன்று கடமை ஒன்று இல்லை, ஆனாலும் ஜக்காத்துல் ஃபித்ர் தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் அடிமை ஒன்றுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து கடமையானதை விளங்கிக்கணும். அப்போ அடிமைக்குரிய அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும், அந்த அடிமையுடைய எஜமானத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அப்போ இதை எல்லா விதமான அடிமைகளுக்கும் இதே சட்டமானதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்படிதான் பெரும்பான்மையான உலமாக்கள் கருத்து வைக்கிறேன். அப்போ இதுக்கு ஆதாரமாக இமாம் இப்னு ஜன்ஜவி ரஹிமஹுல்லாஹ் அல் அம்மார் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி ஒன்றும் இருக்கிறது. அதாவது அவங்களுடைய அடிமைக்கு வந்து அவங்க ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போல அவங்களுடைய மனைவியுடைய அடிமைக்கும் வந்து அவங்க ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்றதை எங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். அப்போ இந்த காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அடிமைகள் இல்லை, இருந்தாலும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற அடிப்படையில் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்க போகணும். அந்த அடிப்படையில் 6வது கடமை, அதாவது 6வது கேள்வி என்னென்றால், ஒரு மனைவி ஒன்றுடைய ஜக்காத்துல் ஃபித்ர் அது மனைவியுடைய சொத்தில் இருந்தால் கொடுக்கணும், அல்லது அது கணவனுக்குரிய ஒரு பொறுப்பா என்று கேட்டால் இந்த விஷயத்துல உலமாக்கள் மத்தியில கருத்து பாடிக்கிறேன். அப்ப பெரும்பான்மை உலமாக்கள் கருத்து என்ன கேட்டால், இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கணும் கணவர் தான். அப்ப அந்த கடமை வந்து கணவருக்கு தான் இருக்கிற. அப்ப ஒரு மனைவியோட ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும் கணவன், ஏன்னா கணவன் தான் மனைவிக்கு செலவழிக்கிறதுக்கு வந்து பொறுப்பானவர், அதனால கணவர் தான் கொடுக்கணும்ன்றதை பெரும்பான்மை உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் சொல்லக்கூடிய கருத்தை இருக்கிறேன். 2வது கருத்து என்னென்றால், அதாவது கணவன் வந்து கொடுக்காமிக்கிற சொல்லி சொன்னால் அந்த மனைவிக்கு ஏற்கனவே பணமும் வைக்கிற சொல்லி சொன்னா அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த மனைவி கட்டாயம் அதை கொடுக்கணும்ன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த கருத்தை இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் போல உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த கருத்தை ஷேக் இப்னு உஸைமீன், அதே போல இந்த நூலாசிரியர் ஷேக் அப்துல்லா எரியானி போல உலமாக்கள் இந்த கருத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப
அப்ப கணவர் அவர் விரும்பி மனைவிக்காக வேண்டி ஜக்காத்துல் ஃபித்ரை நான் கொடுக்குறேன்னு சொல்லி பாரம்பரியத்தை சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு அது கூடும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றது உலமாக்கள் அதுல எல்லாரும் ஒரே கருத்துல இருக்கிறாங்க. அப்ப அடிப்படையில கடமை அது மனைவிக்குரிய கடமை தான் என்றதை சரியான கருத்தை இருக்கிறேன். ஆனாலும் ஒரு கணவன் விரும்பி அவர் மனைவிக்கு கொடுக்கணும்னு சொல்லி முன் வந்தால் அந்த மாதிரி நேரத்துக்கு கொடுக்கலாம்ன்றதை நாங்கள் வழங்கிக் கொள்ள ஓணும். 7வது கேள்வி, ஒரு அதாவது பிள்ளைகளுக்குரிய அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை வாப்பா தந்தை மீது அது கடமையா அல்லது அந்த குழந்தைகளுடைய சொத்திலிருந்து குழந்தைகளுடைய பணத்திலிருந்து தான் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கணுமா என்ற கேள்வி. அப்ப இந்த விஷயத்துல பெரும்பான்மையான உலமாக்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உட்பட உலமாக்கள் என்ன சொல்றாங்க கேட்டால், பிள்ளைகளுக்கு கூட இவங்களுடைய சொத்திலிருந்து தான் கொடுக்கணும். அதாவது இது குழந்தைகளுக்குரிய கடமை அவங்களோட சொத்துல தான் கொடுக்கணும். அதாவது ஜக்காத்துல் ஃபித்ர் பிள்ளைகளுக்கு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு தான் அது கடமை, அது இல்லாம வாப்பக்குரிய கடமை இல்லாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குரிய பொறுப்புன்றதை விளங்கிக்கணும். அப்படித்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய கருத்து இதுதான் பலமான கருத்தாகவும் இருக்கிறேன். அப்ப பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி சொத்து இல்லாட்டி அந்த மாதிரி நேரத்துக்கு பிள்ளைகளுக்கு பொறுப்பாக யார் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு செலவழித்து யாரெல்லாம் பொறுப்பாகிறாங்களோ அவங்க மேல தான் அது கடமையாகிறதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். ஆனா இதுல இன்னமொரு விஷயமா ஷேக் சுலைமான் ருஹைலி ஹஃபிதுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அது இல்லாம ஒரு தந்தை அவராகவே முன் விரும்பி நான் என் பிள்ளைகளுக்காக வேண்டி நான் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குறேன் முன் வந்துட்டேன் சொல்லி சொன்னால் அந்த அடிப்படையில வாப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு அதாவது அவங்களுக்காக வேண்டி ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு அது கூடுமானதை விளங்கிக்கணும். அதாவது பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவங்க வேறவா குடும்பமா பிரிஞ்சு போனா கூட ஒரு தந்தையோண்டு அப்படி ஒத்துக்கொண்டு சொன்னா, ஒரு தந்தையோட விரும்பி அப்படி கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு சொன்னா அந்த மாதிரி நேரத்துக்கு அது கூடும் என்றதை ஷேக் சுலைமான் ருஹைலி ஹஃபிதுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்படித்தான் மிச்சம் மேற்றமான கருத்தை இருக்கிறேன். அடுத்ததாக 8வது கேள்வி, கருவளிக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதாவது ஓம்லிக்கக்கூடிய, அதாவது இன்னும் பிறக்காத வேர்த்தளிக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையா என்ற கேள்வி. அப்ப இந்த விஷயத்துல விளங்கிக்கொள்ளணும். இந்த இடத்துல பேசப்பட்ட விஷயம், அதாவது கருவளிக்கக்கூடிய ஒரு குழந்தை 120 நாளை எட்டிருக்கணும். அதாவது 4 மாசம் அடைஞ்ச குழந்தைய பத்தி தான் இந்த இடத்துல பேசப்பட்ட, அதாவது ரூஹு ஊதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கட்டாயமா இல்லைன்ற விஷயத்துல வச்சு இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் தொட்டும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிற, அவங்க இது கட்டாயம்னு அவங்க சொல்றதாக, அதாவது கருவளிக்கக்கூடிய குழந்தைய கூட கட்டாயம் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்ன்றதாக சொல்லி காட்டிக்கிறேன். ஆனாலும் பெரும்பான்மையான உலமாக்கள் அதே போல சரியான கருத்தாக என்ன இருக்குன்னு கேட்டால், இது கருவளிக்கக்கூடிய ஒரு குழந்தை கட்டாயம் இல்லை, வாஜிப் இல்லை. அப்ப இந்த விஷயத்துல இமாம் இப்னுல் முன்திர் ரஹிமஹுல்லாஹ் ஏகோபித்த கருத்திக்கிறதா சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து, அதாவது ஜக்காத்துல் ஃபித்ர் கருவளிக்கக்கூடிய ஒரு குழந்தை என்றுக்கு கட்டாயம் இல்லை என்ற கருவளிந்து வெளிவந்த பொறுத்து அவருக்குரிய சட்டத்திட்டங்கள் பெரும்பான்மையான விஷயங்கள் இருக்கிறத நாங்கள் விளங்கிக்கிறோம். ஆனாலும் கட்டாயம் இல்லாட்டியும் சில உலமாக்கள் இது சுன்னத்துன்னு சொல்லிக்கிறாங்க. நிறைய பெரும்பான்மை உலமாக்கள், அதுதான் சவுதி உலமா சபையோட ஃபத்வா, ஷேக் இப்னு உஸைமீன், அதே போல ஷேக் சாலிஹ் அல் ஃபைதான் போல நிறைய உலமாக்கள் கருத்து இதான் என்றது நாங்கள் விளங்கிக்கிறோம். ஏனென்றால் இதுக்கு ஆதாரமாக தாபியங்கள்ட்ட செய்திகள் வந்திருக்குதான் எனக்கு கண்டுகொள்ளலாம். அப்போ முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அபூ கிலாபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க முக்கியமான ஒரு தாபிய ஒருத்தர், அவங்க சொல்லி காட்டுறாங்க, அவங்களோட காலத்திலிருந்து மக்கள், அதாவது மூத்த தாபியங்கள் அதே போல மூத்த சஹாபாக்கள், அவங்க கருவளிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஜக்காத் கொடுக்கறது விரும்பக்கூடியவங்களா இருந்தாங்க, அப்படி கொடுக்கக்கூடியவங்களா இருந்தான்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது சுன்னத்தான ஒரு விஷயமே தவிர கடமை இல்லைன்றதை நாங்கள் விளங்கி கொள்ள ஓணும். அதாவது ரமதானுடைய கடைசி நாள்ல மகரிபுக்கு முந்தி ஒரு குழந்தைன்னு பிறந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க, அல்லது அதாவது கருவறையில் இருந்தா கூட 4 மாசத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் கருவறையில இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைக்கும் ஜக்காத் கொடுக்கறது, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கறது சுன்னத்தான ஒரு விஷயம்ன்றதை நாங்கள் விளங்கி கொள்ள ஓணும். 9வது கேள்வி, ஒரு அனாதையாய்க்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஜக்காத் கடமையா? அப்ப இது நாங்கள் விளங்கிக்கணும். அனாதையாய்க்கக்கூடிய ஒருவருக்கு அவருக்கு பணம் அந்த சொத்து இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு கடமைன்றதை நாங்கள் விளங்கிக்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் ஏகோபித்த கருத்திக்கிறதா சொல்லி காட்டுறாங்க. அப்படி இல்லை ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. அப்போ ஒரு அனாதையா இருந்தா கூட அந்த அனாதைக்கும் சொத்து இருக்கிற சொல்லி சொன்னா கட்டாயம் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க ஓணும். அடுத்ததாக 10வது கேள்வி,
ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஒருத்தர், அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லாத ஒருத்தர், இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமைன்னு கேட்டேன்டா இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க வந்து, இப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட அவருக்கு சொத்திக்கிற சொல்லி சொன்னால் அதுல கட்டாயம் அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அப்ப என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக தான் ஹதீஸை சொல்லி காட்டிக்கிறாங்க, வேண்டிய ஒரு ஆண் பெண் எல்லாருக்கும் கடமையாக்கிதான் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லைன்னு நாங்கள் விளங்கி கொள்ள போகணும். அப்படிதான் ஷேக் சாலிஹ் அல் லுஹைதான் ஹஃபிதஹுல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் பல உலமாக்களோட கருத்தாவும் இருக்கிறார். 11வது கேள்வி, ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகிறதுக்குரிய அந்த வசதி வாய்ப்பு, அதுக்குரிய எல்லை என்ன? அதாவது ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுக்கு அதுக்குரிய வசதி, இவருக்கு இந்த வசதிக்குனால்தான் இவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த எல்லை என்ன என்று கேட்டால், முதலாவது விஷயங்களை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதாவது ஒரு முஸ்லிம் ஒன்றுக்கு பெருநாளுடைய இரவு, அதே போல பெருநாளுடைய நாள், அதாவது 29வது நாளில் பிற கண்டுட்டேன் சொல்லி சொன்னால், அப்போ அந்த மகரிபில் இருந்து அதே போல பெருநாளுடைய அந்த நாளில் இருக்கக்கூடிய ஃபஜ்ர் தினம் வரங்காட்டி, அதே போல பெருநாளுடைய ஃபஜ்ரில் இருந்து அடுத்த மகரிபு வரங்காட்டி, அதாவது கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம், இந்த பெருநாளுடைய தினம் 24 மணித்தியாலமும் அவருக்கு திண்டு குடிச்சிட்டு இருக்கக்கூடிய வசதிகள், அதாவது சாப்பிடக்கூடிய அவருடைய உணவு தேவைகளுக்கு எல்லா விஷயங்களுக்கும் வந்து செலவழிச்சு கொள்ளக்கூடிய அந்த வசதி வாய்ப்பை விட அவர் கூடுதலாக சல்லி அந்த மாதிரி, அதாவது பணம் இருக்கிற சொல்லி சொன்னால், அந்த மாதிரி கட்டத்தை வச்சு இவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையானதை நாங்கள் விளங்கி கொள்ள ஓணும். அப்போ தான் இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, பிறநாளுடைய நாளில் எங்களுக்கு உணவு வாங்குறதுக்கு அதுக்குரிய வசதி வாய்ப்பு இருக்கிற சொல்லி சொன்னாண்டா அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையானதை விளங்கி கொள்ள ஓணும். அப்போ அந்த மாதிரி வசதி வாய்ப்பு யாருக்கு சரி இல்லாட்டி, பிறநாளுடைய தினத்தை கூட தின்ன குடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தராக சொல்லி சொன்னால் அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை இல்லைன்னு நாங்கள் விளங்கி கொள்ள ஓணும். அப்போ இதான் இமாம் ஷாஃபிஈ அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறார். 12வது கேள்வி, ஒரு மிஸ்கீன் உண்டு, அதாவது ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இவருக்கும் வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையா என்று கேட்டாண்டா, அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கீன் ஏழை மனிதர் ஒன்றுக்கு பெருநாளுடைய தினத்துல அவருக்கு உண்ணக்கூடிய அந்த செலவுகள் வந்து அவருக்கு இருக்கிற சொன்னாண்டா, அதையும் தாண்டி அவருக்கு செலவழி, அதாவது அவருக்குரிய வசதி வாய்ப்பு இருக்கிற சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு இந்த மாதிரி ஏழை ஒன்று கூட கடமையானதை நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓணும். அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு அவரும் கட்டாயமாக அவருடைய அந்த நோம்பில் நடந்த பாவமான விஷயங்களை அவரை சுத்தப்படுத்துகிற அந்த அடிப்படையில் வச்சு கட்டாயம் அவரும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். அப்போ இதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்தாகவும் இருக்கிறார். அதேபோல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஃபகீர் ஒன்று பரமேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட கட்டாயம் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்னு சொல்லி காட்டுறாங்க. அதாவது பிறநாளுடைய தினம் அவருக்கு உணவு அளிக்கிறது, அதாவது உணவு இந்த எடுக்கிறதுக்குரிய அந்த வசதி வாய்ப்பை விட அவர் கூடுதலாக அளிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, கட்டாயம் அவருக்கு கூட கடமை என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள போகணும். 13வது கேள்வி, அதாவது ஒரு ஏழை உண்டு, ஒரு மிஸ்கின் ஒன்றுக்கு ஜக்காத்துல் ஃபித்ருடைய அந்த உணவு பொருட்கள் கிடைச்சாக்கு பிறகு அந்த கிடைச்ச உணவுப் பொருட்களை வச்சு கொண்டே அவருக்கு திரும்ப ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாமா என்று கேட்டால், இந்த விஷயத்துல ஷேக் முக்பில் அல் வாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அது வந்து தாராளமாக அவரை கொடுக்கலாம். அதாவது கிடைச்ச அரிசி ஆயிக்கலாம், வேற பொருட்கள் ஆயிக்கலாம், இதை வச்சுக்கொண்டே அவருக்கு திரும்ப ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். உதாரணமா எனக்கு தெரியும், ஜக்காத்துல் ஃபித்ர்னு சொல்ற வந்து பெருநாளுடைய தினத்துக்கு முந்தியும் வந்து கொடுக்கலாம். அப்போ உதாரணம் ஒருத்தருக்கு 29ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி ஜக்காத்துல் ஃபித்ருடைய அந்த உணவு கிடைச்சாக்கு பிறகு அந்த ஏழைக்கு அவருக்கு அந்த கிடைச்ச உணவுல இருந்தே அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். ஏன்னா அது அவருக்குரிய சொத்தாக மாறி முடிஞ்சு, அதுக்கு பிறகு அவருக்கு அதை வேண்டிய மாதிரி பயன்படுத்தலாம் என்றது நாங்கள் விளங்கிக் கொள்ள போகணும். 14வது கேள்வி, ஒரு மிஸ்கின் உண்டு, ஒரு ஏழை ஒன்றுக்கு இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாட்டி அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் கடன் வாங்கி ஜக்காத் கொடுக்கணுமா, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமான கேள்வி கேட்டாண்டா, அப்போ அந்த மாதிரி நேரத்தை விளங்கிக்கொள்ளணும். ஒரு மிஸ்கின் ஒன்றுக்கு அவருடைய பெருநாளுடைய தினத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு செலவுகள் இதற்கு மேல் மிச்சமாக அவருக்கு ஒருத்தருக்கு சல்லி இல்லாட்டி, அந்த மாதிரி பணம் இல்லாட்டி அவருக்கு கடன் வாங்கி ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமென்ற கட்டாயம் ஒன்று இல்லை. அப்படித்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டக்கூடிய சரியான கருத்தை இருக்கிறார். அப்போ இன்னும் ஒரு மிஸ்கின் ஒன்றுக்கு அந்த நாளுக்குரிய சாப்பாடு வாங்கறதுக்குரிய செலவு இல்லாட்டி அவருக்கு கடன் வாங்கி கொடுக்கணுமென்ற கட்டாயம் ஒன்று இல்லை. 15வது கேள்வி,
ஒரு மிஸ்கீனோட விட, அதாவது மிஸ்கீனோட விட ஒரு படி மேல் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமாயிக்கக்கூடிய ஒரு நஃபர் உண்டு. இந்த மாதிரி ஒரு நஃபர் உண்டுக்கு ஜக்காத்துல் ஃபித்ருக்காக கடன் வாங்க ஓணுமா என்று கேட்டான்னு சொன்னாண்டா, இந்த விஷயத்தை உலமாக கொடுக்கக்கூடிய அவங்களுடைய ஃபத்துவா எப்படி இருக்கிறா, ஒருத்தருக்கு கடன் திருப்ப கொடுக்கலாம் என்ற நிலைமை இருக்கிற சொன்னாண்டால் அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் இந்த மாதிரி விஷயத்துல வச்சு பொடுபோக்கா இருக்கப்படாது. அப்ப கட்டாயம் வந்து அவர் கொடுக்க பார்க்கணும், அது ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க பார்க்கணும். அதே போல அவர் கடனுக்கு வாங்கி கொடுக்குற சொன்னா அந்த கடனுடைய விஷயத்துல அவர் பொடுபோக்கா இருக்கப்படாது, கட்டாயம் அந்த கடனை திரும்ப கொடுக்கணும்ன்றதை சொல்லி காட்டுறாங்க. 16வது கேள்வி, ஒருத்தருக்கு கடன்ல மூழ்கி இருக்கிறார், அதாவது கடன் நிறைய அவர் கொடுக்கறதுக்கு இருக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு நஃபர் ஒன்றுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகுமா என்று கேட்டாண்டா, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தருக்கு கடன் இருக்கிறாரு, அப்ப அந்த கடன் கொடுத்தவர் கேட்கிறாரும் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு கூடியவர் வந்து அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகிற நேரத்துல வச்சு அவர் கட்டாயம் கொடுக்கணும்ன்றதை இமாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்னண்டா, இப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து பெருநாளுடைய தினம் அவரோட குடும்பத்துக்கு அவர் செலவழிப்பார், அவரை உணவளிப்பார். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு கூடியவர் வந்து கட்டாயம் ஜக்காத்துல் ஃபித்ரை வந்து கொடுக்கணும் என்றதை வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்படித்தான் இமாம் அஹமது ரஹிமுல்லா அவருடைய மதுஹபாவும் இருக்கிறார். அப்படிதான் சரியான கருத்தா இருக்கிறன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள போகணும். அடுத்ததாக 17வது கேள்வி, ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய அளவு என்ன? அப்ப ஜக்காத்துல் ஃபித்ருக்கு கொடுக்கக்கூடிய அளவு என்னென்றால், அதாவது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பிரதானமான உணவு, அந்த உணவு அது நிற்கிற அதாவது அளக்கிற முறையில் சொன்னால் அளந்து கொடுக்கிற ஏழுமான ஒரு உணவாய்க்கிற சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த மாதிரி உணவுகள் வந்து எங்களுக்கு தாராளமாக ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம் என்றதை விளங்கணும். அப்ப இந்த மாதிரி உணவுல இருந்து தான் நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கணும், அளந்து கொடுக்கக்கூடிய உணவு. அப்ப இந்த அளந்து கொடுக்கக்கூடிய உணவு எவ்வளவு கொடுக்கணும் சொல்லி சொன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சா அளவு வந்து கொடுக்கணும், ஒரு சா அளவு. அப்படிதான் ஹதீஸ்ல வந்து கூடிய ஒரு அளவு போலன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். இந்த சா என்னென்றால் என்னன்றதை வந்து நாங்கள் அடுத்த கேள்வியில பார்ப்போம். 18வது கேள்வி, இந்த சா சொல்லி சொன்னால் என்ன? அந்த சா என்ற அளவுக்குரிய அதாவது இந்த அளவுகோலுக்குரிய இப்ப இந்த காலத்துல நாங்க வச்சு பார்த்தோம் சொன்னா அது எந்த அளவுக்கு வரும்ன்றதை நாங்க பார்ப்போம். அப்ப நாங்கள் விளங்கிக்கிறோம், இந்த சா சொல்லக்கூடியது மதீனா வாசிகளுக்குரிய அளக்கக்கூடிய ஒரு பாத்திரங்கள்ல ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறார். அப்ப அதாவது எங்களுக்கு தெரியும், மேல நாடுகள்லயும் சரி ஆரம்ப காலத்துல ஒரு அளக்கிறதுக்கு ஒவ்வொரு பாத்திரங்களை பயன்படுத்திக்கிறார். அதே போலதான் மதீனா வாசிகள் ஆரம்ப காலத்துல அளக்கிறதுக்காக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு பாத்திரம் மட்டும் இந்த சா சொல்றது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சூரா நபி தாவூத் வரக்கூடிய ஹதீஸ், நிறுக்கிறத பொறுத்தவரை காட்டி, அதாவது எங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க இப்ப இந்த காலத்துல நிறுக்க 1 கிராம் கிலோகிராம் இப்படி எல்லாம் நிற்கிறோம். இப்ப நிறுக்கிற பொறுத்தவரை காட்டும் இது மக்கா வாசலுடைய நிறுக்கிற முறை தான் அது அடிப்படையானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆனா அளக்கிறத பொறுத்தவரை காட்டியும் இது மதீனா வாசலுடைய அளக்கிற முறை தான் சரியான முறை என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த சா என்ற அளவு வந்து மதீனா வாசலுடைய அளக்கிற ஒரு பாத்திரம் உண்டு. அப்ப இது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி சொன்னா 4 முத்தளவு இருக்கும். சான்னு சொல்லக்கூடிய அளவுகோல் 4 முத்தளவு இருக்கும். முத்தன்னு சொன்னா என்னது என்று கேட்டால் உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க, சாதாரணமா நடுத்தரமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட 2 கையும் சேர்த்தன்னு சொல்லி சொன்னால் அதுல வரக்கூடிய அளவுக்கு தான் முத்தன்னு சொல்லி சொல்றோம். அப்ப முத்தன்னு சொல்லி சொல்றது வந்து எங்க 2 கையை நாங்க ஒன்று சேர்த்தன்னு சொன்னால் அதுல வரக்கூடிய அளவுக்கு நாங்க முத்தன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த முத்திர 4 மடங்கு தான் சா தான் நாங்க விளங்கிக்கிறோம். முத்திர 4 மடங்கு சா. அப்ப இது கிட்டத்தட்ட நாங்க சொல்ல போனோம்னா, அதாவது சில மாட்டின்கள் இல்லாட்டி அந்த ஓட்ஸ் மாதிரி சில அதாவது தானியங்கள் வரக்கூடிய டின்கள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி டின்களுடைய அளவு தான் ஒரு கிட்டத்தட்ட அளவுக்கு இருக்கும். அப்ப இது இந்த மாதிரி டின் வந்து ஒரு சா அளவுக்கு வந்து இருக்கும்ன்றது நாங்க விளங்கிக்கிறோம். அப்ப இதை நாங்க கிலோகிராம் கணக்குக்கு இல்லாட்டி கிராம் கணக்கு மாத்தின சொன்னா இது உலமாக்கள் மத்தியில பெரிய கருத்து வேறுபாடு. காரணம் என்ன கேட்டா, இது ஒரு அடிக்கு வந்து மெட்ரிக் முறையில, அதாவது கிலோகிராம் கிராம் கணக்கு மாத்த இல்லாது. இந்த ஒரு பாத்திரம் ஒன்றுல நாங்க எதை போட்டோம் அந்த போட்ட பொருளுக்கு ஏற்ற மாதிரி பாரம் எடை வந்து அது வித்தியாசமாகும். உதாரணமா ஒரு பாத்திரம் தண்ணி போட்டுச்சுன்னா தண்ணிக்குரிய பாரம் வேற மாதிரி இருக்கும், அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும். அதே நேரம் அதுல அரிசி போட்டோன்னா அரிசிக்கு ஒரு பாரம் ஒன்று இருக்கும்.
மண் போட்டோம்னு சொன்னால் மண்ணுக்கு வேற பாரமிக்கும். அப்போ இந்த மாதிரி பாரத்தில் வந்து நிறைய வித்தியாசங்கள் வரும். அதனால தான் உலமாக்கள் இதை இந்த கிலோகிராம் கிராம் கணக்குக்கு மாத்திர விஷயத்தை நிறைய கருத்து வேறுபாடு பட்டிக்கிறாங்க. ஆனாலும் இதில் மிச்சம் பெரும்பான்மையான இந்த காலத்துக்கு கூட உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து மிச்சம் ஏற்றமாக இருக்கிற என்னென்னா 3 கிலோ அளவு, 3 கிலோத்தை ஒரு சாவுடைய அளவுன்னு நாங்கள் விலையும் கொள்ளணும். அப்படிதான் ஷேக் இப்னு பாஸ், ஷேக் சாலிஹ் அல் உஹைதான், ஷேக் அப்துல் முஹ்சின் அப்பாத், அதே போல் சவுதியில் உலமா சபையால் கொடுத்திருக்கக்கூடிய ஃபத்வா வந்து 3 கிலோன்றது நாங்கள் விளங்கி கொள்ளணும். இப்போ வேற கருத்துலையும் சொல்லப்படுறோம். ஆனாலும் இல்லை ஆக சிறந்தது என்னன்னு கேட்டோம்னா, இப்படி கிராம் கணக்கு கிலோகிராம் கணக்கு மாற்றி கொடுக்குறது பார்க்க நாங்கள் அளந்து கொடுக்குறது எங்களை 2 கையால் ஒன்று சேர்த்து அப்படி 4 கையால், அதாவது 4 முறை, அதாவது நாங்கள் 2 கையை ஒன்று சேர்த்து ஒரு அல்லொன்று போட்ட சொன்னா அது ஒரு முத்து. அது மாதிரி 4 தடவை போடுறது வந்து ஒரு சா. அப்போ இப்படி நடுத்தர ஒரு மனிதனுடைய 2 கையும் சேர்த்து கொடுக்கறது தான் மிச்சம் பொருத்தமாயிக்கிறதுன்றத சவுதியில உலமா சபையாலும் கொடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபத்வாய்க்கிறேன். அப்போ இது மிச்சம் கஷ்டமான ஒரு வேலை ஒன்றும் இல்லை. அப்போ அப்படி கொடுக்கறத வந்து மிச்சம் ஏற்றமா இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு தானியங்கள் ஒவ்வொரு அரிசி எடுத்து சொன்னாலும் அரிசியில ஒவ்வொரு அரிசியில முறையில பொறுத்து வகையில பொறுத்து வந்து அதனுடைய பாரம் வந்து வித்தியாசமாகும். அதனால மிச்சம் பொருத்தமான முடிவு என்ன கேட்டோம்னா நாங்கள் அளந்து கொடுக்கறது தான் என்றதை விளையாண்டு இருக்கிறது பார்க்க அளந்து கொடுக்கறது தான் மிச்சம் பொருத்தமானது. காரணம் என்ன கேட்டால் நாங்கள் அடுத்த கேள்வியில் பார்ப்போம். 19வது கேள்வி, அதாவது இந்த சா அளவு உணவுகள்ல சா அளவு கொடுக்குறேன்னு சொல்றது வந்து நிறுத்து கொடுக்கறது வந்து அது ஒருபடியாக ஒரு அதாவது ஒழுங்கான கணக்குக்கு வருமா என்ற கேள்வி எடுத்துக்கொண்டு சொன்னா, இந்த சா அளவு நிறுத்து கொடுக்கறது, அதாவது கிலோகிராம்ல வந்து கொடுக்கறது வந்து அதுக்கு ஒழுங்கான இவ்வளவுதான் மெஷர்மெண்ட் இவ்வளவுதான் அளவு போலன்னு சொல்லி எங்களுக்கு சரியா சொல்றதுக்கு கஷ்டம். ஏன்னா சான்னு சொல்ற வந்து அளக்குற ஒரு அளவு கோலன்னு தான் விளைவிக்கணும், எல்லாம் நிறுக்கிற அளவு கோலண்டு இல்லைன்னு நாங்கள் விளைவிக்கிறோம். அப்போ நிறுக்கிறேன்னு சொல்றது வேற, அளக்குறேன்னு சொல்றது வேற. அப்போ அதனால வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாப்பாடு வகைகளுக்கும் ஏற்ற மாதிரிக்கு வந்து இந்த சாவுடைய அளவு வந்து வித்தியாசமாகும். உதாரணமாக ஈச்சப்பழம் எடுத்து சொன்னா அதோட சா அளவு வந்து கிட்டத்தட்ட அதாவது 3 கிலோவுக்கும் மேல் இருக்கும். அதே போல அரிசி எடுத்துக்கணும் சொன்னா அரிசியோட கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ மட்டும் வரும். அதே போல கோதுமை எடுத்துக்கணும் சொன்னா வீட் அது கிட்டத்தட்ட 2 கிலோ 450 கிராம் மட்டும் வரும். அதே நேரம் அதாவது மா எடுத்துக்கணும் சொல்லி சொன்னா மா 2 கிலோவுக்கு மட்டும் வரும். அதே போல வாட் கோதுமை பார்லி எடுத்துக்கணும் சொல்லி சொன்னா 1.5 கிலோமீட்டர் மட்டும் வரும். அப்ப இது மூலமா தெரிஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொரு தானியம் அதே போல மா அளவுல வச்சு பார்ப்போல வந்து வித்தியாசமா இருக்கிறத கண்டு கொள்ளலாம். அப்ப இது ஒரு ஒழுங்கான முடிவு ஒன்று இல்லைன்னு நாங்க விளங்கி கொள்ளணும். அதனால மிச்சம் ஏற்றமான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது அளந்து கொடுக்கறது மிச்சம் பொருத்தமாயிக்கிறேன். ஆனாலும் ஒருத்தர் கஷ்டமாயிக்கிறேன் சொன்னா அளந்து கொடுக்குற கஷ்டமாயிக்கிறேன் சொன்னா அந்த மாதிரி நேரத்துக்கு பேதலின் அடிப்படையில 3 கிலோ கொடுக்கறது தான் மிச்சம் சிறந்த முடிவாயிக்கிறன்றதை விளங்கி கொள்ள ஓணும். 20வது கேள்வி, அதாவது நாங்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கிலோகிராம் கணக்கில் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாண்டா ஏதாவது காரணத்துக்கு எங்களுக்கு கஷ்ட காரணமாக இப்படி கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது கூடுமான்னு கேட்டேன்டா இது கூடுமானதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ அரிசியில் ஐக்கலாம் இல்லாத வேற ஒரு தானியம் ஒன்றில் நாங்கள் அதாவது கிலோ கணக்கில் கொடுக்கறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை என்று விளங்கி கொள்ளணும். அப்போ அந்த அடிப்படையில் சில உலமாக்கள் அதாவது ஒவ்வொரு கருத்தில் சொல்லி காட்டுகிற ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் 2 கிலோ 40 கிராம் வந்து சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சில உலமாக்கள் பேணுதல் அடிப்படையில் இந்த கிலோ கணக்கு அடிக்கடி வித்தியாசமாகறனால இந்த தானியங்களோட முறைகளை வச்சு வகைகளை வச்சு அந்த அடிப்படையில் பேணுதல் அடிப்படையில் 3 கிலோ கொடுக்கறது வந்து அது தாராளமாக அது போதுமாகும் கூடுமாகும்ன்றதை வந்து ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இது மிச்சம் ஏற்றமானதாக இருக்கிற அப்போ கிலோ கணக்கில் கொடுக்க போகல நான் 3 கிலோ கொடுக்கறது வந்து ஒருத்தருக்கு அது மிச்சம் சிறந்ததாக இருக்கிறேன். 21வது கேள்வி, இந்த சாவுடைய அளவை தாண்டி கூடுதலாக எங்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்னு கேட்டேன்டா இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க வந்து தாராளமாக கொடுக்கலாம், அதில் எந்த ஒரு அதாவது பிரச்சனையும் இல்லை. இதான் பெரும்பான்மை உலமாக்களுடைய கருத்தை தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ இமாம் ஷாஃபிஈ இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் போல நிறைய உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறார். அப்போ இதுதான் சவுதி உலமாக்களுடைய அதாவது சவுதி உலமா சபையுடைய கருத்தாகவும் ஃபத்துவாகவும் இருக்கிறது நாங்கள் விளங்கணும். அப்போ நாங்கள் எங்களோட அளவை தாண்டி கொடுத்ததுக்காக பிரச்சனை இல்லை. அப்போ கூடுதலாக கொடுக்கக்கூடிய கணக்கும் அதுவும் நாங்கள் அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சதக்காவாக அமையும்ன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். 22வது கேள்வி, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் சா என்ற அளவுக்கு குறைவாக கொடுக்கலாமான்னு கேட்டால் உலமாக்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்திருக்கிறாங்க குறைய கொடுக்கக்கூடாது. அப்போ கூடினதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் குறையக்கூடாது என்றதை விளங்கி கொள்ள ஓணும்.
அப்படித்தான் பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தா அமைக்கிற அது என்ற உலமாக்கள் வந்து ஏகோபித்தும் இருக்கிறது நாங்கள் வழங்கிக்கொள்ளணும். அப்போ குறைய கொடுக்க கூடாது. 23வது கேள்வி, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய வகைகள் என்ன, அதாவது என்னென்ன உணவுகளிலிருந்து கொடுக்கணும் என்ற விஷயத்துல வச்சு உலமாக்கள் பெரும்பான்மையான உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன்னா, எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த உணவை தான் நாங்கள் கொடுக்கணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தை வச்சு சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸிக்கிற அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, அவங்களுடைய காலத்துல ஜக்காத்துல் ஃபித்ர் அதாவது உணவுல ஒரு சா அளவு தான் அவங்க கொடுப்பாங்க. அப்போ அது எந்தெந்த உணவுன்றதை அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அதாவது வாட்கோதுமை, பார்லி, அப்போ பார்லியிலிருந்து ஒரு சா அளவை கொடுத்திக்கிறாங்க. அதே போல் ஈச்சப்பழம், அதிலிருந்து ஒரு சா அளவை வந்து கொடுத்திக்கிறாங்க. அதே போல தான் பாலாடை கட்டின்னு சொல்லக்கூடிய பாலிலிருந்து தயார்படுத்தக்கூடிய ஒரு பிஸ்கட் மாதிரி அந்த காலத்தை பயன்படுத்தின ஒரு உணவு உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில். அதிலிருந்தும் அவங்க அது பிரதான உணவாக இருந்திருக்கிற அந்த அடிப்படையில் வச்சு மதீனால அவங்க அதிலிருந்து ஒரு சாலை கொடுத்திக்கிறாங்க. அதே போல தான் அதாவது உலர் திராட்சை, அதாவது காஞ்ச உலர் திராட்சைக்கு தானே அந்த மாதிரி அந்த ரேசிஸை சொல்லுவோம், அந்த உலர் திராட்சையும் வந்து ஒரு சா அளவு கொடுத்திக்கிறாங்க. அப்போ இந்த 4 வகையான உணவு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பிரதான உணவாக இருந்திருக்கிறார். அப்போ பார்லி, அதே போல் ஈச்சப்பழம், அதே போல தான் பாலாடை கட்டி, அதே போல தான் உலர் திராட்சை. அப்போ இந்த பொருட்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை வச்சு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்திக்கிறாங்க. ஆனாலும் இதுக்காக வேண்டி இந்த வகையிலிருந்து தான் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. அது அவங்களோட காலத்தில் பிரதான உணவாக அது இருந்து அதனால அது கொடுத்திக்கிறத நாங்கள் வழங்கிக் கொள்ள போகணும். அப்போ அதனால தான் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க வந்து, அப்போ இந்த உணவு வகைகளோடைய தான் இப்போ இந்த காலத்துக்கு கூடிய உணவு வகைகளும் வந்து அதோட சேரக்கூடியதுன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்படையோட இந்த காலத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் வந்து அரிசி தான் பயன்படுது. அரிசி, அதே போல் இந்த சோளகம், அது மாதிரி சில இடங்களில் சிறுதானியங்கள் பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள இந்த தானியங்கள், அதாவது ஒரு ஊரில் எது மிச்சம் கூடுதலாக பயன்படுத்துகிறாங்களோ, ஏழை மக்கள் மிச்சம் எது பிரயோசனமாக இருக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் கொடுக்கணும்னு விளங்கிக் கொள்ளணும். 24வது கேள்வி, ஜக்காத்துல் ஃபித்ருக்கு மா வடிவளிக்கக்கூடிய உணவுகளை வந்து கொடுக்கலாமா, மாவாய்க்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கலாமான்னு கேட்டேன்னா பலமான கருத்து உலமாக்குடைய கருத்துக்களை வச்சு பார்க்கல கொடுக்கலாம்ன்றதான் சரியான கருத்து. அப்போ அதுதான் இமாம் அஹ்மது ரஹிமுல்லா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமுல்லா போல உலமாக்கள் கருத்து வைக்கிற ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமுல்லா வந்து இந்த கருத்து தான் சொல்லி காட்டுறாங்க. அப்போ எங்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ராவை வந்து மாவா கொடுக்கலாம். இப்போ அரிசி மாவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு சாமான் ஒன்று எங்களுக்கு கொடுக்கலாம். 25வது கேள்வி, இந்த உணவுப் பொருட்களில் தரம் குறைஞ்ச பொருட்கள், அதாவது பயன்படுத்தத்தகாத முறையில் வந்து தரம் குறைஞ்ச உணவுகளை ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாமான்னு கேட்டேன்டா, அது கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் விளைவிக்கணும். ஏன்னா நாங்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர்னு கொடுக்கறது வந்து ஒரு இபாதா உண்டு. அப்போ அது சுத்தமாக இருக்கணும். அதே போல் அது நல்ல அழகான முறையில் வந்து இந்த இபாதா வந்து நாங்கள் செய்யணும். அதே போல் அல்லாஹு தாலா வந்து மிச்சம் அதாவது நல்லவர். அப்போ அல்லாஹு தாலா அந்த நல்லதையே தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நாங்கள் ஹதீஸ் மூலமாக படிச்சுக்கொள்ளோம். அப்போ அதனால் நாங்கள் எப்பயும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க போக்கல ஏழுமான மட்டுக்கு நாங்கள் நல்லதை தான் நாங்கள் கொடுக்க பார்க்கணும், சிறந்ததை தான் கொடுக்கணும்னு விளைவிக்கணும். அப்போ இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகிற சவுதி உலமா சபையுடைய ஃபத்வா மீக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் சுத்தமான நல்ல உணவுப் பொருட்களை தான் மக்களுக்கு கொடுக்கணுமே தவிர தரம் குறைஞ்ச பொருட்களை வந்து கொடுக்கக்கூடாது. 26வது கேள்வி, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை வந்து பணமாக கொடுக்கலாமா என்று கேட்டேன்டா, இதில் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்படி கொடுக்கக்கூடாது. காரணம் என்னென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையில அல்லது சஹாபாக்களுடைய வழிமுறையில வந்து இப்படி ஒரு நடைமுறை வந்து இருக்கல்ல. அதாவது ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்கறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவுலிருந்து ஒரு சா அளவு அப்படித்தான் கொடுக்க சொல்லிக்கிற வழிகாட்டிக்கிற. அதை தாண்டி அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பணம் கொடுக்கலுமாண்டு அப்படி மார்க்கத்தில் ஒரு அனுமதி ஒன்று கொடுத்திக்கிறேன்னு சொன்னாங்க, கட்டாயமாக சொல்லிப்பாங்க. அவங்க எங்கேயும் எங்களுக்கு அப்படி சொல்லி தரல. அப்போ ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் இருந்தும் சா அளவு கொடுக்கத்தான் சொல்லிக்கிறே தவிர எங்களுக்கு அதோட பொறுமதிய பணம் அளவில் வந்து கொடுக்கறதுக்கு வழிகாட்டிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இது உலமாக்கல்ல உள்ள பெரும்பான்மையான உலமாக்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த காலத்து மரம் காட்டும் போல பெரும்பான்மை உலமாக்கள் இந்த காலத்தை தான் சொல்லி காட்டிக்கிறேன். இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் போல எல்லா விதமான உலமாக்களும் பெரும்பான்மையான உலமாக்களும் இந்த கருத்தை சொல்லி காட்டிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் தெளிவாக இருக்க ஓணும். ஏன்னா ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் இந்த ஏழைகளுக்கு பணமாக ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கறது சிறந்ததுன்னு சொல்றான்டா, அவர் 2 விதமான
பிரச்சனைகளில் வந்து முகம் கொடுக்குறேன்னு சொல்கிறார். முதலாவது பிரச்சனை என்றால் இவர் அல் குர்ஆன் அதே போல் அல் ஹதீஸ் இந்த ரெண்டுக்கும் வந்து முரணாக நடந்து கொள்கிறாரு. காரணம் என்ன கேட்டால், இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அல்லாஹு தஆலா ஒரு இபாதாவாக தான் வச்சுக்கிறேன். அப்போ இந்த இபாதாவில் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டாத ஒரு முறையில் செய்கிறது வந்து தெளிவாக இது நாங்கள் எங்களோட இஸ்லாத்துக்கு கூடிய மூலாதாரங்களுக்கு முரணாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயம்ன்றது விளங்கிக்கணும். அப்போ இது ஒன்றாவது பிரச்சனை. ரெண்டாவது, அதை பார்க்க ஒரு மோசமான பிரச்சனை. அது என்ன கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களை சொல்லி தந்திக்கிறேன்னது உணவுப் பொருட்களில் வந்து ஜக்காத்துல் ஃபித்ரை தரத்துக்கு அதை கொடுக்க சொல்லுது. அப்போ அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தெரியும் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எது மிச்சம் பொருத்தமானது, எது மிச்சம் நல்லதுன்றது அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தெரியும். அதனால தான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் இது கொடுக்க சொல்லிக்கிறேன். அப்போ நாங்கள் ஏழை மக்களுக்கு உணவை பார்க்க இந்த பணம் தான் சிறந்த சொன்னால் அதோட பொருள் என்ன கேட்டால், அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் ஏழைகளை பற்றி கவனிக்கல என்று சொல்ல வர மாதிரி தான் நிற்கிறார். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும், இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையாக இருக்கிறார். அப்போ அதனால வந்து நாங்கள் மார்க்கத்துடைய வரம்புகளை மீறாமல் அல்லாஹ்வும் ரசூலும் எதுங்களை வழிகாட்டிக்கிறாங்களோ அதை மட்டும் நாங்கள் செய்கிறதுக்கு முடிவு எடுத்துக்கொள்ள ஆகணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலும் ஏழை மக்கள் தாராளமாக இருந்தாங்க. அவங்களோட காலத்தில் பணமும் தாராளமாக இருந்தது. ஆனால் அவங்க எங்கேயுமே இப்படி ஒரு வழிகாட்டல் செயல்ன்ட்டு நாங்கள் விளங்கிக்கொள்ள ஆகணும். அடுத்ததாக 27வது கேள்வி, ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்தால் வற்புறுத்தப்பட்டோ அப்படி இல்லாட்டி தவறான கருத்து அடிப்படையிலையோ இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாக ஒருத்தர் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்களா, அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் திரும்ப உணவுப் பொருட்கள் இருந்து அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கணுமா என்ற கேள்வி. அப்போ ஒரு மனுஷனை வந்து கட்டாயம் அவருடைய இபாதா சரியாக இருக்கிறா, அதை ஏற்றுக்கொள்ளப்படுமான்ற விஷயத்தை மிச்சம் கவனமாக இருக்கணும். அப்போ எங்களோட இபாதாவுடைய விஷயத்தை வச்சு நாங்கள் தனி முடிவு எடுக்கப்படாது, இதுதான் மிச்சம் பொருத்தம், இது மிச்சம் பொருத்தம் நாங்கள் தனி முடிவு எடுக்கப்படாது. அப்போ அதனால் வந்து நாங்கள் கட்டாயம் உணவுப் பொருட்கள்லேருந்து தான் கொடுக்கணும்ன்றதை விளங்கிக்கணும். அப்போ அது மூலமாக தான் எங்களுக்கு முழுமையான ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய நன்மை கிடைக்கிறன்றதை விளங்கிக்கணும். இப்போ ஷேக் இப்னு உஸைம் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட வந்து இது சம்பந்தமாக ஒரு கேள்வின்னு கேட்கப்பட்டாங்க. சில ஊர்களில் வந்து வற்புறுத்தி பலவந்தமாக, அதாவது பணமாகத்தான் ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து அது சேர்க்கப்பட்ட. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்தை வச்சு அந்த மக்கள் எப்படி நடந்து கொள்றன்றதை ஷேக் இப்னு உஸைம் ரஹ்மத்துல்லாஹி வந்து வழிகாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் வந்து இப்படி வற்புறுத்தப்பட்ட சொன்னாங்க, பணத்தில் தான் கொடுக்கணுமா சொல்லி அப்படி வற்புறுத்தப்பட்ட சொல்லி சொன்னால் அந்த மாதிரி அதை கேட்கக்கூடிய சேர்க்கக்கூடிய அந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புதாரிகளுக்கு வந்து வெளிரங்கமாக நாங்கள் முரண்படக்கூடாது. அதனால் அவங்களுக்கு கொடுக்குறது முறை, ஆனாலும் ரகசியமான முறையில் சரி அவருடைய இபாதா சரியாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவர் கட்டாயம் அவருடைய பேணுதலுக்காக வேண்டியும் அவர் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை உணவாக கொடுக்கணும்ன்றதை சொல்லி காட்டிருக்கிறான். அப்போ இது நாங்கள் இந்த விஷயத்துல மிச்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இன்னும் ஒரு இக்கட்டான கட்டத்தில், அதாவது வலியுறுத்தப்பட்டு நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை அதாவது பணமாக கொடுத்தா கூட எங்களோட இபாதை ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை உணவுல தான் கட்டாயம் கொடுக்கணும்ன்றதை விளங்கி கொள்ள ஓணும். அடுத்ததாக 28வது கேள்வி, எங்களுக்கு தெரியும் ஜக்காத்துல் ஃபித்ர்ன்னு சொல்கிற வந்து ஜக்காத் இருக்கக்கூடிய ஒரு வகை. இப்போ ஜக்காத்துன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இபாதை உண்டு, அது உள்ளுக்கு நிறைய வகை அளிக்கிறேன். அப்போ பொதுவான ஜக்காத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா அது 8 விதமான கூட்டங்களுக்கு அது விநியோகிக்கப்பட்ட. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரும் 8 விதமான கூட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்டா, அப்படி இல்லாட்டி சில கூட்டங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய உண்டா என்ற விஷயத்த உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறார். அப்போ முதலாவது கருத்து என்ன கேட்டா, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் 8 விதமான கூட்டங்களுக்கும் கொடுக்கலாம்ன்றது. அப்போ அந்த 8 விதமான கூட்டங்களை சொல்லி சொன்னாண்டா ஃபுகராக்கள், மிஸ்கீன், அப்போ ஏழை பரம ஏழை ஆக்கள் மக்கள், அதே போல் அடிமகள், அதே போல் தான் ஜக்காத்து ஒன்று சேர்க்கறதுக்காக வேண்டி அதில் ஈடுபடக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்கள், அதே போல தான் முஅல்லஃபத்துல் குலூப்னு சொல்லக்கூடிய, அதாவது இஸ்லாத்துக்கு தீங்கிழக்கக்கூடியவங்க, அவங்களுடைய தீங்கை வந்து நாங்கள் கட்டுப்படுறதுக்காக வேண்டி முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட எங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க அந்த மாதிரி ஆக்களுக்கும் இஸ்லாத்தோட இணைச்சி வச்சு கொடுத்துக்காக வேண்டி ஜக்காத்து வந்து கொடுக்கலாம். அப்போ அது அந்த மாதிரி கூட்டம். அதே போல் கடனில் மூழ்கிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்கும் ஜக்காத் பொதுவான ஜக்காத் கொடுக்கலாம். அதே போல் அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து ஜிஹாத் செய்யக்கூடிய மக்கள் அவங்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பிரயாணி உண்டு, அவர்கிட்ட கையில் எந்த ஒரு விதமான செலவழிக்கிறதுக்குரிய பண வசதிகள் ஒன்றும் இல்லாட்டி அந்த மாதிரி நேரத்தில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரயாணி கூட கொடுக்கலாம். அப்போ இதுதான் 8 கூட்டங்கள். அப்போ இந்த 8 கூட்டத்துக்கும் கொடுக்கலாம்ன்றது வந்து சில உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இதான் பெரும்பான்மை உலமாக்களும் வந்து, அதாவது 4 மதுஹபடி உலமாக்களும் சொல்லி காட்டிக்கிறாங்க. இன்னும் சில உலமாக்கள் வந்து இந்த அதாவது ஜக்காத்துல் ஃபித்ர்
மிஸ்கீன் அதே போல ஃபுகரா என்ற ரெண்டு கூட்டத்துக்கு தான் கொடுக்கணும் என்றதை வந்து சொல்லி காட்டிக்கிறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சுனன் நபி தாவூத் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அவங்க ஜக்காத்துல் ஃபித்ர ஏழை மக்களுக்கு அது உணவாகவும், அதே போல ஒரு நோம்பாளி நோம்புடைய காலத்தை செஞ்ச பாவமான விஷயங்கள், அதே போல வீணான விஷயங்களுக்கு ஒரு குற்றப்பரிகாரமாக சுத்தம் செய்யக்கூடிய ஒன்றாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜக்காத்துல் ஃபித்ர கடமையாக்கிக்கிறாங்க. ஹதீஸ் மூலமாக இது ஏழைகளுக்கு ஒரு உணவுன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால ஏழைகளுக்கு தான் இதை கொடுக்கணும்ன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதை இந்த காலத்தில் உள்ள நிறைய உலமாக்கள், ஷேக் இப்னு உஸைமீன், ஷேக் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸாதி, அதே போல சௌதிரிய உலமா சபையோட ஃபத்துவாவும் கொடுத்திக்கிறான்டா ஏழை மக்களுக்கு தான் இது கொடுக்கணும்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்த 8 விதமான கூட்டங்களும் கொடுக்க தேவையில்லை சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது ஏழை மக்களுக்கு கொடுக்குறது மிச்சமே பொருத்தமானதுன்னு நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ அடுத்த கொடுக்க 7 மாதத்துக்கு சொன்ன விஷயத்த சில உலமாக்கு 7 மாதம் சொல்லிக்கிறாண்டாலும், ஆனாலும் நாங்கள் ஏழை மக்களை தேடி தேடி கொடுக்கறது ஆகவே பொருத்தமானதுன்னு விளங்கிக்கிறோம். அப்போ அந்த விஷயத்துல எந்த ஒரு கருத்து ஏற்பாடும் இல்லை. அடுத்ததாக 29வது கேள்வி, இந்த ஃபக்கீர் மிஸ்கீன், ஃபுகராக்கள் மசாக்கீன், இது ரெண்டும் ஏழைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பயன்படுத்தியுள்ள வார்த்தைகள். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் இடையில உள்ள என்ன வித்தியாசம்? இப்போ இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஃபக்கீர் சொல்லி சொன்னாண்டால் அவர் தான் பரமேலை சொல்லி சொன்னாண்டால் அவரோட கையில சல்லி இருக்காது, அதேபோல தொழில் ஒன்றும் மீக்காது. இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் ஆகவே ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை ஒன்று தான் ஃபக்கீர்னு சொல்லுவோம். மிஸ்கின்னு சொல்லி சொன்னாண்டா அவருக்கு பணம் இருக்கும் அல்லது தொழில் ஒன்றிக்கும், ஆனால் போதுமான அளவுக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள மாய்க்கு அவருக்கு ஒரு பணம் வந்து இருக்காது என்றதை வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ரெண்டு கூட்டத்துக்கு முறைய வரையறையாக வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி கூட்டத்துக்கு நாங்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கணும்னதை விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக 30வது கேள்வி, ஒரு ஃபக்கீர் ஒன்று அல்லது மிஸ்கின் ஒன்றுக்கு இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை எடுத்துக்கொண்டாங்க பிறகு அதை அவருக்கு விற்கலாமா என்ற கேள்வி. அப்போ சவுதியுடைய உலமா சபை அதே போல பெரும்பான்மையான உலமாக்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, தாராளமாக ஒரு ஜக்காத்துல் ஃபித்ரை ஒருத்தர் ஜக்காத்துல் ஃபித்ரை எடுத்துக்கொண்ட பிறகு அவர் தாராளமாக அதை விற்கலாம் என்றது சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் எங்களுடைய கைக்கு எடுத்த பிறகு எங்களுடைய கைவசம் வந்தாக்க பிறகு அது எங்களோட ஒரு சொத்தாக தான் கருதப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் வேண்டிய மாதிரி பயன்படுத்தணும், அதை அவருக்கு விற்கலாம், இல்லாட்டி அது மூலமாக அவர் இந்த அவருடைய ஜக்காத்துல் ஃபித்ரை கூட கொடுக்கலாம் என்றதை நாங்கள் விளங்கிக்கணும். அப்படி தான் சரியான கருத்தாக இருக்கிறேன். 31வது கேள்வி, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் இதை அதாவது இன்னமொருத்தருக்கு கொடுக்க சொல்லி வேறொருத்தருக்கு அதாவது பிரதிநிதி ஒன்றுக்கு கொடுக்கலாமா ஒரு வக்கீல் ஒன்றாக, அதாவது எங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் டிரெக்டாக ஃபுகராக்கள் மசாக்கீன் ஏழை மக்களுக்கு நாங்கள் கொடுக்காம யாராவது ஒருத்தர கையில் வந்து கொடுக்கலாமா, நீங்கள் இந்த இவருக்கு ஒப்படைங்கன்னு சொல்லி கொடுக்கலாமான்னு கேட்டாண்டா உலமாக்கள் சம்பந்தமாக பேசிக்கிறாங்க. அப்போ சொல்லி காட்டுக்கிறாங்க, அதாவது தாராளமாக ஏலும், ஆனாலும் இதுக்கென்று சில வரையறைகளை நாங்கள் கவனிக்கணும். அதாவது இப்படி நாங்கள் கொடுக்கக்கூடிய பிரதிநிதியாக பொறுப்பாக ஒருத்தர் கொடுக்குற சொல்லி சொன்னாண்டா அவர் நம்பகமாக இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும், நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக இருக்கணும். அப்போ அவர் மோசடி செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கப்படாது. அதே போலதான் நேரத்துக்கு அந்த மக்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாங்கள் தாராளமாக எங்கட ஜக்காத்துல் ஃபித்ரை வந்து ஒப்படைக்கலாம் என்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்படிதான் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ், சாலிஹ் அல் ஹைதான் போல உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆதாரமாக சஹாபாக்களுடைய செய்திகளை மேலே கண்டுகொள்ளலாம். இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை அதை ஒன்று சேர்க்கக்கூடியவங்கள்கிட்ட அவங்க பெருநாளுடைய தினத்துக்கு 2 நாளைக்கு முந்தி அவங்க வந்து கொடுப்பாங்க என்ற செய்தியை வந்து மோத்தா மாலிக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற. அப்போ அந்த அடிப்படையில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட வந்து ஜக்காத் ஒன்று சேர்க்கக்கூடிய ஆக்கள்கிட்ட போய்த்து அவங்க ஒப்படைச்சிக்கிறார். அப்போ அவங்களே டிரெக்டாக போய்த்து கொடுக்காம அவங்க இன்னமொத்தனை கையில் ஒப்படைச்சிக்கிறது நாங்கள் விளங்கிக் கொள்ள ஏலும். ஆனாலும் உலமாக்கள் பொதுவாக சொல்லி காட்டுற இது ஏழுமன்றதை தான் சொல்லி காட்டுகிறதே தவிர இது மிச்சம் ஏற்றமானது. அதே போல சுன்னத்தான விஷயம் என்ன கேட்டா நாங்களாவே போய் அந்த ஏழை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கறது சிறந்ததுன்னு சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹ் போல உலமாக்கள் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா நாங்களே போய்த்து கொடுக்கறது சிறந்தது, இதுதான் சுன்னத்தான விஷயம்னு சொல்லி காட்டுறாரு. ஏன்னா அப்படி கொடுத்துன்றாதான் ஒருத்தருக்கு உறுதியா தெரியும் ஏன் ஜக்காத்துல் ஃபித்ர் அதுக்கு தகுதியான ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறது எங்களுக்கு உறுதியா தெரியும். அப்ப இன்னமொருத்தர கையில பொறுப்பா கொடுத்துட்டா அவர் உண்மையிலே போய்த்து அவர் ஒழுங்கா ஒப்படைச்சிக்கிறார் இல்லையானது எங்களுக்கு தெரியாது. அதனால சிறந்தது வந்து நாங்களாவே பேத்து கொடுக்கறது சிறந்தது விளைவிக்கிறோம்.
அப்படி இல்லாமல் இன்னமொருத்தர் கொடுக்கலாமான்னு கேட்டோம்னா கொடுக்கலாம், நம்பகமான ஒருத்தராக இருந்ததை விளங்கிக் கொள்ளலாம். இதோட என்னுடைய பாடத்தை முடிச்சுக்கலாம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.